Hi குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஒரே ஒரு சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 3x3 க்யூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு ஒயிட் இருக்கும், ஒயிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எல்லோ இருக்கும். ப்ளூ இருக்குது அப்படின்னா ப்ளூக்கு ஆப்போசிட்டில் க்ரீன், ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ரெட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சைடை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சேம் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். எப்படி அதை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு ஒரு சைடை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட், இப்போ நம்ம எல்லோக்கு இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் இருக்குது. இந்த மிடில் பீஸ் வந்து நான் முதல் வீடியோலேயே சொன்னேன், எந்த காரணத்து கொண்டும் மாறவே மாறாது. மற்ற பீசஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகே, இப்போ நம்ம எல்லோ இருக்குது. எல்லோக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட், ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட். நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ப்ளூ இருந்தால் இங்கே ஃபுல்லாக ப்ளூ இருக்கணும், ரெட் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ரெட் இருக்கணும், க்ரீன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக க்ரீன் இருக்கணும், இங்கே ஆரஞ்சு அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மிடில் பீஸில் வந்து ரெண்டு சைடு இருக்குது. இங்கே வந்து எல்லோ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே எல்லோ ரெட், இங்கே எல்லோ ப்ளூ, எல்லோ க்ரீன் இருக்குது. ஸோ இந்த மிடில் பீஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த மிடில் பீஸுக்கு தான் வரும். ஏன்னா 2 சைட்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர் பீஸ் பார்க்கலாம். இங்கே க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு 3 சைடு இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளூ, எல்லோ, ரெட், இங்கேயும் 3 சைடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, இங்கேயும் 3 கலர் இருக்குது. ஸோ இந்த கார்னர்லலாம் என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 கலர் இருக்குது. ஸோ இந்த கார்னர் பீசஸ் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா இங்கே போகும். இந்த மிடில் பீசஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் இந்த மிடில் பீசஸ் எல்லாம் இங்கே மிடில் சேஞ்ச் ஆகும். இந்த கார்னர் பீசஸ் இந்த கார்னருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே க்ரீன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே க்ரீன் வரும்னு நமக்கு தெரியும். ஓகே, இங்கே க்ரீன்னா இந்த இடத்துல என்ன வரும், க்ரீன் வரும். க்ரீனுக்கு மேலே இங்கே நம்ம எல்லோ வரணும். அப்போ எல்லோ க்ரீன் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? எல்லோ க்ரீன், எல்லோ க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுச்சு, எல்லோ க்ரீன் வந்துருச்சு. இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே வந்து நமக்கு ஜாயின் ஆகிடுச்சு. இதே மாறி இருந்தாலும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே எல்லோ ரெட் இருக்குது. இந்த எல்லோ ரெட் எங்கே போகணும், இங்கே வரணும். எல்லோ ரெட் இங்கே வரணும். இங்கே வர வேண்டிய எல்லோ ப்ளூவும் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு போகணும், இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைனை நம்ம கீழே இறக்கி, இந்த பீஸ் தானே தப்பாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பீஸ் நம்மளுக்கு எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே வந்திருக்கு. நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இந்த பீஸ் ஆக்சுவலாக இந்த பீஸ் எங்கே வரணும் அப்படின்னா இங்கே வரணும். எல்லோ ரெட் இங்கே வரணும், எல்லோ ரெட், ஏன்னா இது ரெட் சைடு, இது வந்து ப்ளூ சைடு. இங்கே நம்மளுக்கு ப்ளூ தான் வரணும். ஸோ நம்ம இந்த பீஸை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் கீழே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் மறுபடியும் மேலே கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, இங்கிருந்த எல்லோ ரெட்டு இங்கே வந்துருச்சு, எல்லோ ரெட்டு இங்கே வந்துருச்சு. இந்த எல்லோ இங்கே போகணும், இந்த ரெட்டு இங்கே வரணும், இந்த எல்லோ இங்கே இந்த இடத்துக்கு வரணும், ரெட்டு இங்கே வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஹைட் பண்ணலாம், இல்லைனா இந்த பக்கம் ஹைட் பண்ணலாம். நான் இந்த பக்கம் ஹைட் பண்ணுறேன். இந்த பீஸை நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் கீழே ட்விஸ்ட் பண்ணுறேன், கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். எல்லோ ரெட்டு இங்கே வந்துருச்சு. மேலே திரும்பியும் கொண்டு போய் அதோடய இடத்தையே வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகிடுச்சு, இங்கிருந்து எல்லோ ப்ளூ எங்கே போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. எல்லோ ப்ளூ இங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஹைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது எங்கே போகணும்? இந்த இடத்துக்கு வரணும். இங்கே தானே வரணும், எல்லோ ப்ளூ வரணும். ஸோ இது இங்கே வரணும். என்ன பண்ணணும்? இந்த பக்கமும் ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மிடில் ரோ அப்படிங்கிறனால நம்ம எந்த பக்கம் வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஹைட் பண்ணுறேன். எந்த பீஸ் கொண்டு போகணுமோ அந்த ரோவை கீழே கொண்டு வரேன். நான் இதை மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிட்டேன். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ளூ எல்லோ, இங்கே ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே ரெட் எல்லோ, க்ரீன் எல்லோ, ஆரஞ்சு எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த மிடில் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கார்னர் பார்க்கலாமா? இந்த கார்னரில் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே ஆரஞ்சு வரும், இந்த பக்கம் என்ன வரும்? ப்ளூ வரும், மேலே என்ன ஆகும்? எல்லோ வரும். நம்மளுக்கு இது என்ன ஆகிடுச்சு? நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுவே ஜாயின் ஆகி நம்மளுக்கு வந்து அலைன் ஆகிடுச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். இப்படி திருப்புறேன். இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ப்ளூ கலர் வரணும். இங்கே ப்ளூ, இங்கே ரெட், மேலே வந்து எல்லோ. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த பீஸ் வந்து தப்பாக அலைன் ஆகிருக்கு. இந்த பீஸ் எங்கே போகும்? ரெட் க்ரீன் எல்லோ. அப்போ இந்த பீஸ் இங்கே வரணும். புரிஞ்சுதுங்களா? இந்த பீஸ் பாருங்கள், ரெட் க்ரீன் எல்லோ. இந்த சைடு தான் ரெட் இருக்குது. அப்போ ரெட்டு வந்து இங்கே வரும், இந்த பக்கம் க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் இங்கே வரும், எல்லோ மேலே வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுக்க என்ன பண்ணுவோம்? கீழே கொண்டு வருவோம், ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணுவோம், மறுபடியும் மேலே போயிடுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு? நம்மளுக்கு வேணுங்கிற பீஸு வெளியில் எடுத்துட்டோம். இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அதுக்கு நேராக கொண்டு போய் இங்கே வைக்கணும். இந்த என்னது? எல்லோ மேலே வரணும், ரெட் இங்கே வரணும், க்ரீன் இங்கே வரணும். ஸோ இந்த பீஸை நம்ம இப்போ மேலே கொண்டு வர போகிறோம். இது இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணுங்கள், இதை கீழே கொண்டு வாங்க. ஹைட் பண்ணினதை இங்கே ஹைட் பண்ணியிருக்கோம்ல, அதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ மேலே தூக்கிடுங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஆயிடுச்சு? ரெட் க்ரீன் எல்லோ. இங்கே ரெட் சைடா மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே க்ரீன் சைடு மேட்ச் ஆகிடுச்சு, ஆல்ரெடி எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு. பட் இங்கே என்ன ஆகிடுச்சு? இங்கே ஒரு எல்லோ பீஸ் மிக்ஸப் இங்கேருந்து நம்ம வெளியில் எடுத்தோம், அதை வந்து இங்கே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு பீஸ் நம்ம வெளியில் எடுத்தோம்ல, அது இங்கே மேட்ச் ஆகுதான் நம்ம செக் பண்ணலாம். இது என்னது? எல்லோ க்ரீன் ஆரஞ்சு, எல்லோ க்ரீன் ஆரஞ்சு எங்கே வரும்? இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த கரெக்டான பீஸ் கிடைக்கும்போது நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வரலாம். இங்கே என்ன இருக்குது? எல்லோ க்ரீன் ஆரஞ்சு, இங்கே எல்லோ க்ரீன் ஆரஞ்சு. அப்போ இந்த பீஸ் எங்கே வரும்? இந்த பீஸு இங்கே வரும். நீங்கள் வந்து ஒரு டைமும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து நேராக வச்சு பார்க்குறேன். எல்லோ இங்கே வந்து க்ரீன் வரும், இங்கே வந்துட்டு ஆரஞ்சு வரும். ஸோ இதுக்கு நேராக நான் வச்சுட்டேன். ஏன்னா இந்த எல்லோவை நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ இதை நான் மேலே கொண்டு போகணுன்னா இது என்ன பண்ணணும்? நான் வந்து இங்கே ஹைட் பண்ணணும். ஸோ இதை நான் ஹைட் பண்ணுறேன், கீழே கொண்டு வரேன், ஹைட் பண்ண பீஸை நான் வெளில கொண்டு வரேன். இப்போ எனக்கு இந்த மூணுமே சேர்ந்துருச்சு. இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். வாவ், இங்கே பாருங்கள், க்ரீன் எல்லாம் சேர்ந்துருச்சு, இங்கே ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, ரெட்டு சேர்ந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னும் இந்த ஒரு பீஸ் மட்டும் மிஸ்அப் ஆகிருக்கு. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது? இப்போ எல்லோ பீஸ் எங்கே இருக்குது? நமக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த எல்லோ பீஸில் எல்லோ ரெட் ப்ளூ இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எல்லோ ரெட் ப்ளூ. அப்போ இந்த எல்லோ ரெட் ப்ளூ இங்கே மேட்ச் ஆகுதான்னு வச்சு பார்க்கணும். இங்கே எல்லோ வரும், இங்கே ப்ளூ வரணும், இங்கே ரெட் வரும். வாவ், இது வந்து நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இது இங்கே வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த பீஸ் மேலே போகணுன்னா இந்த பீஸை நம்ம ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணணும். ஹைட் இட், இது கீழே கொண்டு வாங்க. ஹைட் பண்ணதை வெளியில் எடுங்க. என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ அலைன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரோ அலைன் ஆனது இல்லாமல் நம்மளுக்கு மிடில் பார்ட்டும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாய் குட்டீஸ், தேங்க்யூ.